நியூஸ் தமிழ் கழுகு. வழக்கம் போல விசிக வன்னியரச வச்சு பல்ஸ் செக் பண்றதா சொல்றாங்க உடன்பிறப்புகள். விசிகவினுடைய துணை பொதுச் செயலாளராகவும் திருமாவின் மனசாட்சியாகவும் இருப்பவர் வன்னியரசு. அரசியலில் ஆழம் பார்க்கறதுல திருமா கெட்டிக்காரர் அப்படிங்கறதெல்லாம் எல்லாருக்குமே தெரிந்தது. அப்படித்தான் 2014 நாடாளுமன்ற தேர்தல்ல வன்னியரசு திமுக கூட்டணியில 3 தனி தொகுதி 2 பொது தொகுதி வேணும்னு முதல் முறையா கோரிக்கை வச்சார். இதே போல கடந்த சட்டமன்ற தேர்தலையும் 15 தொகுதிகள் வேணும்னு கோரிக்கை வச்சதும் வன்னியரசு தான். இது விசிகவுடைய பல்ஸ் செக்கிங் ஃபார்முலா தான் சொல்லப்படுது. இப்படியாக ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் வன்னியரசு அதிக இடங்கள் கேட்டு ஒரு சமிக்கையை திமுகவிற்கு தெரிய வைப்பார்னோ அதே ஃபார்முலாவை கையில் எடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் 25 இடங்கள் வேணும்னு வன்னியரசை வச்சு விசிக பேச வச்சிருக்குன்னு சொல்லப்படுது. இத எப்பவும் போல திருமா அமைதியா வன்னியரசோட கருத்து தனிப்பட்ட கருத்துன்னு கடந்து போயிருக்காருன்னு சொல்றாங்க திமுக வட்டாரங்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.